பிரைஸ் ஃபேக்டரை பத்தி பேசுறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் செஷனே இருக்கு. ஒரு சில ஆட்டோமேஷன் பிளேயர் பாத்தீங்கன்னாக்கா ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு என்ன சார் 10 லட்ச ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆட்டோமேஷன் பிளேயர் என்னன்னாக்கா 5 லட்ச ரூபாய் 6 லட்ச ரூபான்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஆட்டோமேஷன் பிளேயர் என்னன்னாக்கா 1 லட்ச ரூபாய் 1.5 லட்ச ரூபாயிலே முடிச்சிடலான்ற மாதிரி சொல்றாங்க. என்ன கேட்டா அந்த 1.5 லட்ச ரூபாய் ப்ராஜெக்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா 30,000 rupees ஃப்ரீ லாக்கு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. நாங்க எதுக்கு தான் போறது, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கேன், நான் என்னதான் பண்றது. ஸோ இந்த கன்ஃபியூஷன் ஜென்ரலா ஒரு லேமேனா இருக்கிறவங்க எல்லாருக்குமே வரக்கூடிய கன்ஃபியூஷன் தான். இதுல நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்றது பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய தேவை என்னன்றதை பார்க்கணும். இப்போ நீங்க ஒரு ட்ரெஸ் கடைக்கு போனாலும் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய்க்கும் பாத்தீங்கன்னா ஒரு சட்டை இருக்கு, ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு போனாலும் ஒரு சட்டை இருக்கு, 4000 ரூபாய் 5000 ரூபாய்க்கு போனாலும் ஒரு சட்டை இருக்கு, இன்ஃபேக்ட் 10,000 ரூபாய் 20,000 ரூபாய்க்குலாம் கூட ஷர்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ உங்களுடைய தேவைகள் என்ன, உங்களோட ப்ராப்பர்ட்டி சைஸ் என்ன, இது எப்படி வேணும், உங்களுக்கு என்ன மாதிரியான தேவைகள்லாம் இருக்கு. 10 லட்ச ரூபாய் கொடுத்து நான் பண்றதுக்கு பதிலா இதே இது லட்ச ரூபாய்க்கு ஒருத்தங்க கேட்டிருக்கானே அப்படின்னா நான் 1 லட்ச ரூபாய்க்கு வேண்டியதை கொடுத்தாலே நான் அப்படின்னா அதே வந்து இன்கேஸ் அது ஒர்க் ஆகுறதுனால எனக்கு பரவாயில்ல, அதே நான் 10 தடவை நான் மாத்திப்பேனே. இந்த மாதிரி சிந்திக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு வகையில வேணா ஓகேன்னு சொல்லலாம். ஆனா ஒரு வகையில பாத்தீங்கன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒர்க் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அந்த இடத்துல வந்து ஃபெயில் சேஃப் கண்டிஷன் அச்சீவ் ஆகாது. அப்ப ஃபெயில் சேஃப் கண்டிஷன் அச்சீவ் ஆகுறதுனாக்கா எல்லா அப்ளையன்சஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக் ஆகிட்டு அல்லது ஹேங் ஆகி அப்படியே நிக்கிற மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும். அப்ப அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இட் மே ஆல்சோ எண்ட் அப் இன் டிசாஸ்டர். அப்போ அந்த டைம் எல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்படி யோசிக்கிறத விட நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணும் அதை யார் அச்சீவ் பண்ணி கொடுக்குறா, அந்த அவுட்கம் யார் அச்சீவ் பண்ணி கொடுக்குறான்ற மாதிரி உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் அவார்ட் பண்ணும்போது நீங்க கேட்கிற அவுட்கம் அப்படின்னா how safe you are or how comfortable you will feel once automated. ஸோ இந்த மாதிரியான கேள்விக்கு நீங்க உங்களோட பதில் என்ன, அந்த பதிலுக்கு ஏத்த மாதிரி அந்த ஆட்டோமேஷன் பிளேயர்னால கொடுக்க முடியுமா, டெலிவரி பண்ண முடியுமா. இதுக்கு ஆன்சர் எஸ்ன்னு இருந்தா அந்த பர்டிகுலர் ஆட்டோமேஷன் பிளேயருக்கு நீங்க அவார்ட் பண்ணுங்க.